ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்கல்ல? சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு vlog பார்த்தலாமா வாங்க. ஸோ நான் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சாச்சு, குளிச்சுட்டு நம்ம வந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் துணியெல்லாம் இருந்ததா, அது எல்லாத்தையும் மடித்து வச்சலான்னு சொல்லிட்டு மடித்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை மடித்து வச்சுட்டு அப்புறம் எங்கள் அம்மா வந்து மாம்பழமும் கொய்யாப்பழமும் வாங்கி தந்துச்சா, சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். மாம்பழம் சூடு, பட் நம்ம சீசனில் சாப்பிட்லன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு சாப்பிடணுன்னு கிரேவிங்ஸ் இருந்தாலுமே சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் கொய்யாப்பழமும் மாம்பழமும் வந்துட்டு நறுக்கிட்டு இருக்கேன். எனக்கு மாம்பழத்தை நறுக்கி சாப்பிட்றத விட அப்படியே அந்த ஜூஸை நல்லா குழன்னு ஆக்கிட்டு சாப்பிடுவோம்ல, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி நான் என்ன லஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா, பாலக்கீரையை வந்து நறுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது பாவக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் கேரட் ஆம்லா போட்டு ஜூஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது பாவக்காய் வந்து நறுக்கி வச்சுட்டேன், அது தனியாக வதக்கி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ரெடி ஆயிரும். நான் குழம்பு வச்சுட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்தது, இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது. நானும் அம்மாவும் தான் வீட்டில் இருந்தோமா, சரின்னு சொல்லிட்டு நல்லபடியாக அம்மாவுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஏபிசி ஜூஸ் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ஃபஸ்ட்டு குடிக்க போகிறேன். குடிச்சிடலாமா? இது ரெகுலராக எடுத்துக்கோங்க. ரெகுலராக எடுக்க முடியாதவங்க ஒன் டே விட்டு ஒன் டே அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் இதை குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ என்னோடய லஞ்ச் பிளேட் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோமா வாங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சமாக ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸு, அதுக்கப்புறம் சுட பாவக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கீரை, கொத்தவரங்காய் பொரியல், மஞ்சள் பூசணிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் ஜூஸு, இது எல்லாத்தையுமே வச்சு நான் இன்றைக்கி சூப்பராக சாப்பிட போகிறேன். ஸோ உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்றத சொல்லுங்கள். என்னோடய லஞ்ச் பிளேட் எப்படி இருக்குது? சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே விசில் அடிச்சிட்டாங்க. எதுக்குன்னா தண்ணிக்கு. ஸோ தண்ணி வேறு வந்துருச்சு. எங்கள் அம்மா ட்ரம்மை கழுவி தரேன் அப்படின்ட்டாங்க. சரி, எங்கள் அம்மா ட்ரம்மை கழுவினதுக்கப்புறம் நான் போய் தண்ணியை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து கீழே படியிலேருந்து மேலே கொண்டு போனோம். மொத்தம் 16 குடம், 16 டைம் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து நான் மட்டும்தான், சரி நானே பிடிச்சிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். சாப்பிட்டேன்னா நல்லா, சரி நானே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, நமக்கு டான்ஸு தானே, ஆடிட்டே கிடப்போம். அப்புறம் தண்ணியை பிடிச்சிட்டு மேலே கொண்டு வந்து ஊற்றணும். அம்மா நான் வரட்டான்னு கேட்டாங்க. இல்லைம்மா நீங்கள் வந்து வேலையை பாருங்கம்மா அப்படின்ட்டேன். அப்புறம் நான் வந்துட்டு ஃபுல்லாக நிறச்சிட்டேன். நான் தனியாக வேலை செஞ்சாலே செஞ்சுடுவேன். யாராச்சும் கூட இருந்தாங்கன்னா நோயின்னு இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு எங்கிட்ட வேலை கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ட்ரம்மெல்லாம் நிறச்சிட்டு எங்கள் அம்மா மோட்டரை வேறு போட்டு விட்டுருச்சு. சரி நீ போய் பாரு அப்படின்னு, நிறைஞ்சிருச்சேன்னு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மாடிக்கு போயாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. முதல்லாம் ரீல்ஸ் எடுப்பேன், டான்ஸ் ஆடுவேன், ஏதாச்சுக்கு நான் மாடிக்கு போவேன்னா இப்போல்லாம் போகிறதே இல்லை. போனோடனே எனக்கு கனிமா சாங் ஞாபகம் வந்துச்சு, போடுற ஒரு ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா காற்று அடிச்சுது. எனக்கு வானத்தை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்குமா, அப்படியே ரசிச்சுட்டே காற்று வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பக்கம் வந்து இருட்டின மாதிரி இருந்துச்சு, ஒரு பக்கம் மழை பெய்யுது, ஒரு பக்கம் வெயில் அடிக்கிற மாதிரி. இந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததா, அதை நான் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்குள்ளேயே மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அம்மா வந்து அப்பாவோட சாரமெல்லாம் துவைச்சி போட்டிருந்தாங்களா, அப்புறம் அது எல்லாத்தையுமே ஓரமாக எடுத்து போட்டாச்சு. அப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் டீ வச்சு தாயே அப்படின்னாங்க. சரி தாய்க்கு வச்சு தராமல் யாருக்கு வச்சு தர்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இஞ்சி வரமல்லி எல்லாம் போட்டு பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பால், இஞ்சி, வரமல்லி இதெல்லாத்தையும் தட்டி போட்டுட்டு டீ தூளை போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு நாள் வாங்க, நான் எங்கள் வீட்டில் உங்களுக்கு வச்சு தரேன், ஓகேவா? அதுக்கப்புறம் டீ போட்டுட்டு எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் வெளியே உட்காந்து வானத்தை ரசிச்சுட்டு இருந்தேன். இதை பார்க்கும்போது எனக்கு ஏதோ முருகர் வந்து நிற்கிற மாதிரி இருந்தது. பட் நான் வீடியோ எடுக்கும்போது எல்லாம் கலைஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், இன்னும் நைட்டுக்கு சமைச்சிட்டு தூங்க வேண்டியதுதான். பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஸோ மச்.